அநேகரை உடைக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி அழியாத வினோத உலகமும் தோன்றி அழியாத ஏனாத்துமாவே என் போல உள்ளவே. சொல்லுங்க உங்க ஆத்மாவிடத்துல, இந்நாள் வரைக்கும் நம்மளை நடத்தின தேவன். இந்த பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் ஆண்டவராகிய தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆத்துமமே என் முழு உள்ளமே, ஆத்துமமே என் முழு உள்ளமே ஓர் ஆண்டவரை தொழுதேற்று ஏனால் வரை அன்பு வைத்தாதரித்த ஆத்துமமே என் போல உள்ளவே ஓர் ஆண்டவரை. வாதை நோய் துன்ப மாற்றி அனந்த ஓதனம் தயை செய்து தந்த வாதை நோய் துன்ப மாற்றி அனந்த ஓதனம் தயை செய்து தந்த ஏனாத்துமமே என் போல உள்ளவே. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய
மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதை ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதிதே, அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய உறங்குவதும் இல்லை. பலவீன நேரங்களில் பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். ஆபத்து நாளிலே கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் என்னை உண்டாக்கிய காக்கும் கரங்கள் நோட்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் மந்தை அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை மோதலச்சாலும் கர்த்தருக்கு கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு உமக்கு காத்திருக்கும் எங்களுக்கு ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. உமக்கை காத்திருக்கும் எங்களை நீங்க ஒரு நாளும் வெட்கப்பட விட மாட்டீர். உம்மை நம்புவேன், உங்களை நம்புவேன். நீர் எனக்கு செய்த நன்மை. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உங்களை நம்புவேன். உம்மை நம்பி இருக்கிறேன். நீதான் என் துணை, நீதான் என் தேவன், நீதான் என் ரட்சகர், நீதான் என் ராஜா. உங்களை நம்புவேன், உம்மை நம்புவேன். உங்க வார்த்தையினால் நீங்க உதவுவீர். உம்மை நம்புவேன், உங்க வார்த்தைய நீ எனக்கு
செய்த நன்மைக்காய் இலை பாருதல் தரும் தேவா கலை தோரைத்தே சிலுமே யாத்ரா கனியாந்திரோ ஷஹாந்திரோனியா இலை பாருதல் தரும் தேவா யாத்ரா கலை தோரை பேற்றிடுமே சிலுவை நீலன் எந்த தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே சிலுவை நீலன் எந்த தஞ்சம் சுகமாய் அங்கு இலை பாருதல் தரும் தேவா தோரைத்தே சிலுமே இலை பாருதல் தரும் தேவா சிலுவை நீலம் எந்த தஞ்சம் சுகமாய் உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து துதிக்கின்றேன் இயேசப்பா நீரே என் செல்வம் வாபச்ச Rebiniandronia Horama Shahandronia என் செல்வம் உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே உமது சமூகமே தினம் எனக்கு கண்ணேன் மணி போல என்னை காக்கின்றீர் கண்ணேன் மணி போல என்னை காக்கின்றீர் உமது சமூகமே தினம் எனக்கு உமது சமூகமே சமூகமே தினம் எனக்கு தீபமே உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர் சொல்லுங்க 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 உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன் உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன் உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து இயேசப்பா
Yesappa. Hallelujah. We greet you in the name of our Lord and Savior Jesus Christ. ஹalleluya. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை எல்லாரும் வாழ்த்துகிறோம். We greet you in the name of our Lord and Savior Jesus Christ. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை The only one God. The only one God. ஒரே தேவன். Whose name is called Emmanuel. இம்மானுவேல் என்று அழைக்கப்படுகிற His ஒரே name is called தேவன். Jehovah Shammah. யெகோவா ஷம்மா என்று His name is அழைக்கப்படுகிற called தேவன். Jehovah Jireh. யெகோவா ஈரே என்று His அழைக்கப்படுகிற name is தேவன். called El Shaddai. எல் ஷடாய் என்று அழைக்கப்படுகிற தேவன். He is El Roi. எல் ரோயி என்று அழைக்கப்படுகிற He தேவன். is my God and He is your God. அவர் நம்மளுடைய தேவனும் உங்களுடைய தேவனுமாக God of my இருக்கிறார். father, God of my mother, God of my ancestors, God of Israel. என்னுடைய முன்னோர்களுடைய தேவனும் என்னுடைய அப்பா அம்மாவுடைய தேவனும் இஸ்ரவேலின் தேவனுமாக இருக்கிற என்னுடைய ஆண்டவரே. The God of Abraham, the God of Isaac, the God of Jacob. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனாக இருக்கிற என்னுடைய ஆண்டவரே. Who has enlightened His power upon us. நம்மேல் அவருடைய வல்லமை பிரஸ்தாபிக்க பண்ணுகிற நம்மளுடைய தேவன். And He has said, arise and shine. The glory of the Lord has come upon you. அவர் நம்மிடத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்? நீ எழும்பி பிரகாசி, என் மகிமை உன்மேல வந்திருக்கிறது. The glory of God has come upon thee. Arise and shine. ஆண்டவராகிய தேவனுடைய மகிமை உன்மேல வந்திருக்கிறபடினாலே நீ எழும்பி பிரகாசி. The glory of the Lord is upon you. ஆண்டவருடைய ஒளியானது, ஆண்டவருடைய மகிமையானது The glory of உன்மேல the- இருக்கிறது. Glory of the Lord is upon you. ஆண்டவருடைய மகிமை உன்மேல இருக்கிறது. A man who came to this world was the Lord God Almighty. இந்த பூமிக்கு ஒரு மனுஷனாக வந்திருக்கிற நம்மளுடைய ஆண்டவராகிய தேவன், நம்மளுடைய ஆண்டவராகிய தேவன் He gave all these names. அவரே இவைகள் எல்லா நாமங்களையும் கொடுத்திருக்கிறார். And we can call upon the name. அவருடைய நாமத்தை நோக்கி நாம் கூப்பிடும் போது Emmanuel means God with us. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். Jehovah Shammah means God with us. யெகோவா ஷாலம் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். Emmanuel means the Lord in the midst of us. இம்மானுவேல் என்றால் தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. El Roi means a Lord who has seen me. எல் ரோயி என்றால் என்னை காண்கிற என்னுடைய தேவனே. Hallelujah. El Shaddai means Almighty God. எல் ஷடை என்றால் சர்வ வல்லவராகிய இருக்கிற என்னுடைய If you are தேவனே. not able to come out of some problem ஏதாவது ஒரு பிரச்சனையில இருந்து உங்களால வெளியே வர and முடியவில்லை you என்றால், are getting stuck up in that problem, அதே பிரச்சனையில நீங்க சிக்கி கொண்டு இருக்கிறீங்கன்னா you can say Hallelujah. நீங்க அல்லேலூயா என்று சொல்லும்போது, Say Hallelujah. நீங்க அல்லேலூயா என்று சொல்லும்போது Glory be to the Lord God Almighty. நம்மளுடைய ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கே மகிமை Hallelujah. அல்லேலூயா, You say Hallelujah, I can come out of it. அல்லேலூயா என்று நீங்க சொல்லும்போது அந்த பிரச்சனையில Any kind இருந்து of நீங்க வெளியே வர bondage. முடியும். எப்பேற்பட்ட Any kind of பிரச்சனையாக bondage. எப்பேற்பட்ட Any பிரச்சனையாக kind of இருந்தாலும், sickness. எப்பேற்பட்ட வியாதியாக Any இருந்தாலும், kind of attack from the evil. சாத்தானிடத்திலிருந்து வந்த எந்த விதமான ஒரு பிரச்சனையாக Just say இருந்தாலும் Hallelujah. நீங்க அல்லேலூயா என்று சொன்னால் போதும். Hallelujah. ஹல்லேலூயா என்று சொல்லும்போது, Hallelujah. ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. To God be the glory. Great things He has done. பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, அவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறபடினாலே. Hallelujah. ஹல்லேலூயா. So today, this 2026 February 1st, இந்த இன்றைய நாளிலே 2026 ஆண்டு பிப்ரவரி 1 தேதிக்கு நாம் we call வந்திருக்கிறோம். upon the power of God to come and speak to us. ஆண்டுடைய வல்லமையை நோக்கி நாம் கூப்பிடுகிறோம், அவர் நம்ம இடத்துல வந்து பேசும்படிக்கு. Lord, speak to us. ஆண்டவரே எங்க கூட பேசுங்க. Come now and speak to us, O Lord. இப்பொழுது எங்க கூட வந்து நீங்க We பேசுங்க. call ஆண்டவரே. upon the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். We call upon the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை நோக்கி நாங்கள் Come கூப்பிடுகிறோம். down. வாங்க, இறங்கி வாங்க Come ஆண்டவரே. down. இறங்கி வாங்க ஆண்டவரே. Come down. இறங்கி வாங்க ஆண்டவரே. Speak with எங்க us. கூட பேசுங்க. Speak with எங்க us. கூட பேசுங்க. Speak with us by thy word. உம்முடைய வார்த்தையை வைத்து எங்களிடத்துல நீங்க And we பேசுங்க. shall believe and it shall happen to us. அப்பொழுது நாங்கள் அதை நம்புவோம், அது எங்களுக்கு நிறைவேறும். When we believe in your name,
you can do great impossible miracles in our life. உம்முடைய நாமத்தை நாங்கள் நம்பி இருக்கும்போது நாங்கள் எதிர்பார்க்காத அதிசயங்களை எங்க வாழ்க்கையில நீர் There is செய்வீர். nothing which is impossible for thee. உம்மால கூடாத ஒரு காரியமும் இல்லை. There is nothing which is impossible for thee. உம்மால் கூடாத ஒரு காரியமும் இல்லை. But there is something which is impossible for thee. ஆனால உங்களால ஒரு காரியம் முடியாது. There is something which is impossible for thee. உங்களால கூடாமல் இருக்கிற ஒரே ஒரு காரியம் இருக்கு. You cannot be without forgetting me. என்னை மறக்காமல் உங்களால இருக்க முடியாது. எங்களை மறக்காமல் என்னை மறக்காமல் உங்களால இருக்க முடியாது. That's what you cannot do. அதுதான் உங்களால பண்ண முடியாது. You can do everything, O Lord. நீங்க எல்லாவற்றையும் செய்வீங்க. You can do everything, O Lord. நீங்க எல்லாவற்றையும் செய்வீங்க. You cannot forget me. ஆனா நீங்க என்னை ஒருபோதும் You cannot do one thing. முடியாது. You cannot do one thing, that is you cannot forget me. என்னை நீங்க மறக்காமல் உங்களால இருக்க முடியாது. Hallelujah. You cannot be without lifting us. எங்களை உயர்த்தாமல் உங்களால இருக்க முடியாது. You cannot be without lifting us from the dust. புழுதியிலிருந்து எங்களை உயர எழுப்பாமல் உங்களால இருக்க முடியாது. You cannot be without helping me and my family. எனக்கும் என் குடும்பத்துக்கும் உதவி செய்யாமல் உங்களால இருக்க முடியாது. You cannot see the problems what we are facing. You will deliver us immediately. நாங்க இருக்கிற பிரச்சனைகளை சிக்கிக் கொண்டிருக்க தவித்துக் கொண்டிருக்கிறத பார்த்து கொண்டு உங்களால இருக்க முடியாது. அதை எல்லாவற்றிலும் இருந்து நீர் எங்களை விடுவிப்பீர். Hallelujah. Lord, I know one thing. ஒரு காரியம் எனக்கு தெரியும் ஆண்டவரே. I know that you will be so happy if I get delivered than me being happy. நான் விடுதலை அடைகிற நேரத்திலே என்னை காட்டிலும் மிகவும் சந்தோஷப்படுகிற தேவன் நீராக தான் இருப்பீர். Oh, your eyes want to see me pure. உம்முடைய கண்கள் என்னை பரிசுத்தமாய் இருக்கும்படி பார்க்க விரும்புகிறது. Hallelujah. Hallelujah. You are the Almighty God. நீரே எல்லாவற்றுக்கும் You are God of wonders. நீங்க அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். I speak about your name. உம்முடைய நாமத்தை குறித்து நான் சொல்லுவேன். I'll speak about your name and I praise your holy name. உம்முடைய நாமத்தை குறித்து நான் சொல்லி உம்முடைய பரிசுத்த நாமத்தை நான் துதிப்பேன். Hallelujah. Hallelujah. There's something which is going to happen to you in your life. உங்க வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்க போகிறது. Don't leave this 2026. 2026 ஐ விட்டுறாதீங்க. We know that, Lord, there's something which is going to happen in our life. எங்களுக்கு நிச்சயமாக தெரியும் ஆண்டவரே, இந்த ஆண்டிலே ஒரு விசேஷித்தமான காரியம் எங்க வாழ்க்கையில It's going to be terrible. அது பயங்கரமாக இருக்க போகிறது. It's going to be terrible, Lord. அது பயங்கரமாக இருக்க போகிறது. We're going to see terrible things பயங்கரமான காரியங்களை நாங்கள் காண happening in our life. எங்க வாழ்க்கையில It's all for our good, not for the அந்த பயங்கரமான காரியம் not for evil. அல்ல, நல்ல பயங்கரமான காரியங்கள் நடக்க போகிறது. It's all for my good. அது எல்லாமே என்னுடைய நன்மைக்காக. And I'll see the goodness of the Lord in the land of the living. நான் ஜீவனுள்ள தேசத்திலே கண்டிருக்கிறேன். காண்பேன். I will see the goodness of the Lord in the land of the living. இந்த ஜீவனுள்ள தேசத்திலே ஆண்டவருடைய நன்மைகளை நான் காண்பேன். I will see in the land of the living. இந்த ஜீவனுள்ள தேசத்திலே நான் காண்பேன் ஆண்டவருடைய வல்லமையின் மூலமாக. The Lord heard the prayer of Job. யோபு உடைய ஜெபத்தை ஆண்டவராகிய தேவன் கேட்டார். And he was so happy the way Job spoke about the Lord. ஆண்டவரை குறித்து யோபு பேசினதை கேட்டு ஆண்டவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். Hallelujah. Lord, make us also like him. ஆண்டவரே எங்களையும் அவரை போல மாற்றுங்க. Make us like him, O Lord. அவரை போல எங்களையும் மாற்றுங்க. Hallelujah. There's no goodness in this world. இந்த உலகத்திலே ஒரு நன்மையும் காண முடியவில்லை. But only one thing I can find. The goodness from the Lord is the good thing what we can see in the world. ஆனா பூமியிலே ஒரே ஒரு நன்மை எங்களால காண முடிகிறது. அது என்னவென்றால் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற நன்மை. The goodness of the Lord. ஆண்டவருடைய நன்மைகள். The land of the living. ஜீவனுள்ள தேசத்திலே. And we break every evil power in the name of our Lord and Savior Jesus Christ. எல்லா விதமான சாத்தானின் வல்லமைகளும் நாங்கள் முறியடிக்கிறோம். In the name of our Lord and Savior Jesus Christ. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. The authority the Lord has given to us. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை வைத்து. Be free. நீ விடுதலையாகு. Be free. நீ விடுதலையாகு. Be free in your body. விடுதலையாகு உன் சரீரத்திலே. Be free in your mind. உன் எண்ணங்களிலே விடுதலை அடைவாய். Be free in your spirit. உன் ஆவியிலே நீ விடுதலையாக வேண்டும். Be free in the name of our Lord and Savior Jesus Christ. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ விடுதலை பெற்றுக்கொள். It's not through my power. அது என்னுடைய வல்லமையினால் அல்ல. It's the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே. The power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே. What did Elijah say? எலியா என்ன சொன்னார்? What did Elijah say? Lord, hear my prayer.
எலியா ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தின் சத்தத்தை கேளுங்க, Hear my prayer. என் ஜெபத்தின் சத்தத்தை கேளுங்க. Send fire from heaven வானத்திலிருந்து நீங்கள் அக்கினியை and வரப்பண்ணுங்க. show that you are the only God. அதை நீங்கள் அனுப்பி நீரே தேவன் என்று நீர் நிரூபிக்க வேண்டும். You prove that you are the only God. நீரே ஒரே தேவன் என்று நீங்கள் நிரூபிக்க வேண்டும். My dear people, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, where is the God of Elijah? எலியாவின் தேவன் எங்கே? Where is the God of Elijah? எலியாவின் தேவன் எங்கே? He is here in this 2026. 2026 ஆண்டிலே அவர் இங்கே இருக்கிறார். Lord, we want to see the different things what you will do in this year. இந்த ஆண்டிலே நீங்கள் செய்ய போகிற வித்தியாசமான காரியங்களை நாங்கள் காண வேண்டும். We want to see, Lord, நாங்க பார்க்க வேண்டும் ஆண்டவரே. with eyes, Lord, எங்களுடைய கண்களினால் நாங்கள் with our காண very வேண்டும். eyes. எங்களுடைய கண்களினால் We want to நாங்கள் see காண the power of வேண்டும். God. அவருடைய வல்லமையை நாங்கள் காண We want to see the வேண்டும். power of God அவருடைய வல்லமையை நாங்கள் காண working வேண்டும். in our midst. எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிற வல்லமையை. Then sings my soul, my Savior God to thee. How great thou art! 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 And through the words sings my soul, my Savior God to thee. How great thou art! And through the woods can I take the song for me? And hear the brook sing sweetly in the night breeze. And the proclaim, my God, how great! Sings my soul, my Savior God. Can we rise? Can we rise? எழுந்திருப்போமா? Not this song. Not this song. Oh Lord my God. Hallelujah. Praise the Lord. Yes, let me sing this. Went through the woods and forest glades, I wander. Can you translate? Went through the woods and forest glades, I wander. நான் மரங்கள் வழியாக மரங்கள் இல்ல காடுகள் வழியாக காடுகளின் வழியாக நான் நடந்து கொண்டிருக்கும் forest glades I wander.
அந்த காட்டின் பகுதியிலே நான் நடந்து கொண்டிருக்கும் தெரிஞ்சு கொண்டிருக்கும் போது, and hear the birds sing sweetly in the trees. அந்த மரங்களிலிருந்து பறவைகள் பாடுகிற இனிமையான சத்தத்தை நான் கேட்கும்போது, When I look down from lofty mountain grandeur இந்த உயரமான மலை உச்சியிலிருந்து கீழே நான் பார்க்கும்போது, and hear the brook and feel the gentle breeze. அந்த தண்ணீர்கள் அந்த ஓடையிலிருந்து வருகிற சத்தத்தையும் அந்த மெல்ல காற்று சத்தத்தையும் மெல்லிய கேட்கும்போது, காற்று சத்தத்தை கேட்கும்போது, then sings my soul. அப்பொழுது என் ஆத்துமா ஆண்டவரை நோக்கி பாடும். I'll call unto the Lord and sing a song. என் ஆண்டவராகிய தேவனை நோக்கி என் ஆத்துமா பாடும். Oh Lord my God, என் ஆண்டவராகிய தேவனே, when I have some wonder, நீர் எவ்வளோ பெரிய தேவன். consider all thy works the hand hath made. உம்முடைய கரத்தின் கிரியைகளை நான் நினைத்து பார்க்கிறேன். I see the stars, I hear the mighty thunder. அந்த நட்சத்திரங்களை பார்க்கும்போது, அந்த இடி சத்தத்தை கேட்கும்போது, Thy power throughout the holy universe displayed. சர்வ லோகத்திலும் உம்முடைய வல்லமை ஊற்றப்படுகிறதை நான் பார்க்கும்போது, Then sings my soul, my Savior God, to thee. அப்பொழுது என் ஆத்துமா உம்மை நோக்கி பாடும். என்னுடைய ஆண்டவராகிய தேவனே, How great thou art! நீர் எவ்வளோ பெரிய தேவன். How great thou art! நீர் எவ்வளோ பெரிய தேவன். How great thou art! நீர் எவ்வளோ பெரிய தேவன் என்று Hallelujah! என் Can we ஆத்துமா sing this பாடும். song? Oh Lord my God, when I have some wonder, consider all the works thy hand hath made. I see the stars, I see the stars, I hear the rolling thunder, thy power throughout the universe displayed. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art! How great thou art! Hallelujah! Hallelujah! Yesterday, I saw that Pastor John speaking. நேற்று தினத்துல பாஸ்டர் ஜான் என்று ஒரு போதகர் பேசுகிறதை நான் கேட்டேன். He was speaking about the mountains. மலைகளை குறித்து அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். The mountains, the Lord is going to bring His splendor upon the mountains. ஆண்டவராகிய தேவன் அவருடைய பரிசுத்தத்தை மலைகளின் மேல Man of ஊற்றப் God came to India the end of 2025. இந்த தேவ மனிதர் 2025ஆம் ஆண்டு முடிவிலே இந்திய தேசத்துக்கு வந்திருக்கிறார். But he was not allowed inside Delhi. ஆனா டெல்லிக்குள்ளே அவரை அனுமதிக்கவில்லை. He came to Bombay and preached. அவர் பாம்பே Hyderabad. வந்துட்டு அவர் பிரசங்கம் செய்துவிட்டு And he said yesterday, நேற்று தினத்தில் அவர் he gave a சொல்லியிருக்கிறார். small message. ஒரு சிறிய மெசேஜ் அவர் கொடுத்திருக்கிறார். The mountains shall be filled by the glory of God. மலைகள் ஆண்டுடைய மகிமையினால நிரப்பப்படும். And the people chosen by the Lord shall be protected by angelic horses. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய தூதர்களை போல இருக்கிற குதிரைகளால் காக்கப்படுவார்கள். These horses will come to the mountains. இந்த குதிரைகள் மலைகள் இருக்கிற Only பகுதி. yesterday his preaching was like that. நேற்றைய தினத்துல தான் அவர் இப்படியாக பிரசங்கம் He said பண்ணியிருக்கிறார். the horses will come to the mountains. அந்த தேவ தூதர்களால இருக்கிற தேவ தூதர்களை போல இருக்கிற குதிரைகள் மலைகளின் மேல இறங்கி வரப்போகிறது. They'll come down to the mountains மலைகளின் மேல இறங்கி to வரப்போகிறது. protect his anointed. எதற்காக என்றால் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை பாதுகாக்கும்படிக்கு. Is it not correct?
இது சரியா இல்லையா? Is it not correct? இது சரியா இல்லையா? Yes, it is correct. ஆம், இது சரிதான். I have not seen a golden horse. நான் இப்படியாக ஒரு தங்க நிறத்துல இருக்கிற குதிரையை நான் I went to the Google and searched for this golden horse. கூகுள்ல போய் நான் தேடி பார்த்தேன் இந்த தங்க நிறத்துல இருக்கிற குதிரைக்கு என்ன அர்த்தம் என்று. I just wanted to see about this golden horse. இந்த தங்க நிறத்துல இருக்கிற குதிரைனா என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக There are only 6,000 horses in the whole of the world. உலகம் முழுவதிலுமே 6000 குதிரைகள் தான் அப்படி இருக்கிறது என்று. I don't think nothing is in India. ஆனா இந்திய தேசத்துல அப்படி ஒரு And I saw the model, everything of the golden horse. I saw the model, everything of the golden horse. அதனுடைய ரூபம்லாம் எப்படி இருக்கு எல்லாத்தையும் நான் கூகுள்ல செக் பண்ணி பார்த்தேன். But this horse, what I saw, was more beautiful than the horse in the Google. ஆனா நான் ஏற்காடுல பார்த்த இந்த குதிரை அந்த கூகுள்ல இருந்த குதிரையை காட்டிலும் ரொம்ப அழகா இருந்துச்சு. When I walked, it directly saw my eyes. நான் நடக்கும்போது அது அப்படியே நேராக என்னுடைய கண்களை In all my rounds, it was there. நான் எத்தனை தடவை சுற்றினோ அத்தனை தடவையும் அதே இடத்துல அது And I thought it was from Montfort. நான் என்ன நினைச்சேன்னா பக்கத்துல மான்ஃபோர்ட் ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூல்ல இருந்து வந்த குதிரை தான் இது என்று And the நினைக்கிறேன். third day I asked them. Third round I asked. அந்த மூன்றாவது முறை ரவுண்ட் நான் நடக்கும்போது அந்த ஸ்கூல்ல போய் நான் கேட்டேன். ஸ்கூல்ல கேக்கல, எதிர்ல கேட்டேன். எதிர்ல போய் நான் கேட்டேன். And when they saw, they asked, "Is this your horse?" நான் போய் அங்க நிக்கும்போது அவங்க என்ன பார்த்து கேக்குறாங்க இது உங்க குதிரையான்னு. No, it's not my. I thought it's from Montfort. I said. அப்ப நான் சொன்னேன் இல்ல இது என்னோட குதிரை இல்ல நான் என்ன நினைச்சேன்னா மான்ஃபோர்ட் ஸ்கூல்ல இருக்கிற குதிரை தான் இது என்று நினைத்தேன். So they told it is not. They said that it's not theirs. அவங்களும் சொல்லிட்டாங்களா இது எங்களோட குதிரை இல்லை என்று. It's there. ஆனா அது அங்கதான் நின்று கொண்டிருக்கு. My dear people, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, you should know the power of God. அன்னை வல்லமை உங்களுக்கு தெரிய வேண்டும். So on the Wednesday when I went there, வெட்னஸ்டேல morning round, புதன்கிழமை நான் காலையில நடக்கிறதுக்கு அந்த ரவுண்ட் நடக்கிறதுக்கு நான் போகும்போது it was tied red in that horse. அந்த குதிரையோட கழுத்துல சிவப்பு நிறத்துல ஒரு கயிறு கட்டி இருந்ததை நான் பார்த்தேன். And on the evening it changed into yellow, that is gold. மாலை நேரத்துல நான் அந்த ரவுண்ட் நடக்கிறதுக்கு வரும்போது அந்த குதிரையோட கழுத்துல இருந்தது தங்கம், தங்க கலர்ல மாறி இருந்ததை நான் பார்த்தேன். How is it possible? நான் நினைச்சேன் இது எப்படி To சாத்தியமா? prove by the blood of Jesus in the morning, the Lord protects. இது எதற்காக என்றால் எதை நிரூபிக்கிறதற்கு என்றால் காலையில் அவருடைய ரத்தத்தை வைத்து அவர் பாதுகாத்தார். And in the evening everything is finished. Glory of God has come down. மாலையில எல்லாம் முடித்து விட்டு ஆண்டுடைய மகிமை வந்து விட்டது. Hallelujah. ஹல்லேலூயா. What a wonderful thing the Lord does. என்ன ஒரு ஆச்சரியமான காரியத்தை ஆண்டவராகிய தேவன் It's for his செய்திருக்கிறார். people. இது அவருடைய It's for ஜனங்களுக்காக. his people. இது அவருடைய It's for ஜனங்களுக்காக. his people. இது அவருடைய It's for his ஜனங்களுக்காக. people. இது அவருடைய My dear people, ஜனங்களுக்காக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, all alone the horse was standing there. The தனியா same அந்த place. குதிரை அங்க நின்று கொண்டிருந்தது. Same அதே place. இடத்துல தான் நின்று All கொண்டிருக்கிறது. alone. தனியா நின்று No கொண்டிருக்கிறது. one knows who's that. யாருக்குமே அங்க தெரியல இது யாரோட குதிரை என்று. If God wants to protect you, தேவன் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் Pastor John yesterday said, they'll all angels will come in the form of horses. அந்த ஜான் என்ற பாஸ்டர் நேற்று தினத்தில் இப்படியாக மெசேஜ் கொடுத்திருக்கிறார் என்னவென்றால் மலைகள் இருக்கிற இடங்களிலே தேவ தூதர்கள் குதிரைகளை போல வந்து கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பாதுகாக்கும்படி வந்திருக்கிறார். ஆமென். Because the demons tried something ஏன்னா சாத்தான் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருந்தான் against the people of God ஆண்டவருடைய ஜனங்களுக்கு to விரோதமாக. protect. ஆனா அவர்களை பாதுகாப்பதற்கு These horses will come in the form of angels. இந்த தேவ தூதர்கள் குதிரைகளை போல குதிரைகளுடைய ரூபத்திலே வந்து இறங்கி பாதுகாப்பார்கள். Really God's word is wonderful. இது மெய்யாகவே ரொம்ப ஆச்சரியமான காரியம். ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் வல்லமையுள்ள வார்த்தை. Directly we are able to see the power of God. நேராக ஆண்டவருடைய வல்லமை எங்களால காண முடிந்தது. Real power of God. மெய்யான தேவனுடைய வல்லமை The protection of God. அவருடைய பாதுகாப்பின் வல்லமை. Might be last Wednesday was the toughest walk for us. போன புதன்கிழமை தான் எங்களுக்கு ரொம்ப ஒரு கடினமான I did not know why I felt very tough.
எனக்கு ஏன் தெரியல, ஆனா Whole ரொம்ப body pain. கடினத்தை நான் உணர்ந்தேன். Whole body pain. என்னுடைய முழு சரீரத்துல எனக்கு வலி But இருந்தது. even then I started walking. அப்படி இருந்தாலும் நான் நடக்கணும்னு நான் Morning நினைச்சேன். itself I was not able to walk. காலையிலேயே என்னால நடக்க முடியல, Evening also not able to walk. மாலை நேரத்திலயும் என்னால நடக்க முடியல. Till now I have not slept. இப்ப வரைக்கும் ஒரு சரியான Full தூக்கம் எனக்கு sleep I had not slept. நல்ல ஒரு முழு Last தூக்கத்தை நான் தூங்கல. Monday I started. போன திங்கட்கிழமை ஆரம்பித்தது. And Sunday I slept nearly at 1 o'clock. சண்டே நான் 1 மணிக்கு தான் தூங்கினேன். So early morning going to the station and all these things. அப்புறம் மண்டே காலையிலே எந்திரச்சி ஸ்டேஷனுக்கு போய் No rest. No rest. ரெஸ்ட் இல்ல. No rest. Till now no rest. இப்ப வரைக்கும் ரெஸ்ட் இல்லாம தான் இருக்கு. Body still I have the pain. சரீரத்துல இன்னும் வலி இருக்கிறது. Top to bottom I have pain. தலையில இருந்து கால் வரைக்கும் வலி இருக்கு. Tiredness. My dear people. அன்பான தேவனுடைய பிள்ளையே, the Lord has delivered. ஆண்டவர் விடுவித்திருக்கிறார். The Lord has delivered crores and crores of people. ஆண்டவர் எத்தனையோ கோடி கோடிக்கணக்கான He has heard the prayer of செய்திருக்கிறார். He has heard the prayer of saints. பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்டிருக்கிறார். He has heard the prayer of saints. பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்டிருக்கிறார். Did you pray with all your heart? உங்க முழு இதயத்தோட ஜெபிச்சீங்களா? Did you pray with all your heart? உங்க முழு இதயத்தோட நீங்க I do not know. ஜெபிச்சீங்களா? I do not know. எனக்கு தெரியல. I do not know how you prayed. நீங்க எப்படி ஜெபிச்சீங்கன்னு I எனக்கு do not know தெரியல. how you prayed. நீங்க எப்படி ஜெபிச்சீங்கன்னு எனக்கு The தெரியல. glory of God ஆண்டவருடைய மகிமை has come down. கீழே இறங்கி வந்தது. And He said, there will not be a year like 2026. ஆண்டவருடைய மகிமை கீழே இறங்கி வந்து சொன்னது என்னவென்றால் 2026 ஆண்டை போல வேற ஆண்டு இருக்க போகிறதில்லை. Hallelujah. ஹalleluya. If you believe, நீங்கள் விசுவாசித்தால் thank the Lord. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. If you don't believe, நீங்க நம்பலனா just keep quiet. அமைதியா இருங்க. If you believe, thank the Lord. நீங்க நம்புனீங்கன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Don't go and fall down. கீழே போய் விழாதீங்க. When the power of God comes down, அவருடைய வல்லமை கீழே இறங்கி வரும்போது don't shout like other people. சத்தம் போட்டு கத்தாதீங்க. Just be calm and be filled by the power of the Holy ஆண்டவருடைய Spirit. மகிமையினால பரிசுத்த ஆவியானவருடைய Don't look வல்லமையினால unto my eyes. முழுமையாக நிரப்பப்படுங்க. Don't look unto my eyes. என்னுடைய கண்ணை பார்க்காதீங்க. Look unto the eyes of the Lord, ஆண்டவருடைய கண்களை நோக்கி who has பாருங்க. created the heaven and earth. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனை நோக்கி. Created the heaven and earth. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனை நோக்கி. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Angels are around us. தேவதூதர்கள் நம்மை சுற்றி The இருக்கிறார்கள். angels are around us. தேவதூதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். Hallelujah. ஹalleluya. Angels are around us. தேவதூதர்கள் நம்மை சுற்றி The இருக்கிறார்கள். wall of Jericho எரிகோ கோட்டை has fallen down. கீழே விழுந்தது. Has fallen down. கீழே விழுந்தது. How many people believe? எத்தனை பேர் நம்புறீங்க? How many people believe? எத்தனை பேர் நம்புறீங்க? Hallelujah. The Jericho wall has fallen down. எரிகோ கோட்டை கீழே விழுந்தது. The Jericho wall has fallen down. எரிகோ கோட்டை கீழே விழுந்தது. Now the power of God is coming upon you. இப்போது ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல வருகிறது. You shall be filled by the glory of God. நீங்க ஆண்டவருடைய மகிமையினால நிரப்பப்படுவீங்க. Close your eyes and look unto the Lord. உங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. உம்மை உயர்த்தி உயர்த்தி. Can you kneel down and pray, looking at the cross? முழங்கால் படியிட்டு சிலுவையை நோக்கி ஜெபிங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. வல்லவரே, காண்பவரே, காப்பவரே, காண்பவரே,
நம்மை காக்கிற தேவன் அவர். காப்பவரே, நல்லவரே, ஆமென். நல்லவரே, காண்பவரே, காப்பவரே, காண்பவரே, என்னை காக்கிற தேவனே, காப்பவரே, நன்றி நன்றி. Come on, sing. Come on, sing. Hallelujah. உம்மை நோக்கி பார்த்து சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. வான சேவையிதே பாக்கியமான பாதம் பறைந்தே செய்திடுவேன். ஆயில் பிடி வரை கிறிஸ்தேசு வருகை வரை அன்பன் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அலை தீர இயேசுவே. ஆண்டவருடைய மகிமை உங்க மேல வர இறங்கும்படி ஜெபிக்கிறேன். Lord, pour your power, 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 pour your power. எஞ்சலம் ஆள்கிறதே என்னுயிர் தந்தேன் மண்ணுயிர்கே. பாவத்தில் வாழ்கிறதே என் துயர துனியா என் காரியமாக Now is the time of deliverance. இப்போது விடுதலை நேரம். Yes, 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 yes. Healing anointing, healing, 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 healing anointing, healing anointing, healing anointing, healing anointing. உங்களை சுகப்படுத்துகிற தேவ ஆவியானவர், உங்களை சுகப்படுத்துகிற தேவ ஆவியானவர் இப்பொழுது 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 from head to bottom, head to bottom, head to bottom, head to bottom. Yes, from head to bottom, from head to bottom, head to bottom, தலையிலிருந்து உள்ள கால் வரை, head to bottom. உச்சந்தலிருந்து உள்ள கால் வரை. Fire of God, அவருடைய அக்கினி, 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 fire, 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 அக்கினி, fire, அவருடைய 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 அக்கினி, fire. அவருடைய அக்கினி. The fire of God is coming rolling down to you. அவருடைய அக்கினியானது உருண்டு கீழே வருகிறது உங்களை நோக்கி. Upon you. உங்க மேல Deliverance. விடுதலை, Deliverance. விடுதலை. You spirit of death. மரணாவியே, You spirit of death. மரணாவியே,
Don't take charge over the people of God. ஆண்டுடைய பிள்ளைகள் மேல உனக்கு அதிகாரம் இல்லை. I speak in the name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் Be பேசுகிறேன். delivered. நீ விடுதலை அடைவாய். Be delivered. நீ விடுதலையாக. Spirit of death. மரணாவியே. Spirit of death. மரணாவியே. Spirit of death. மரணாவியே. Spirit of disease. வியாதியை கொண்டு வருகிறாவியே. Spirit of disease. வியாதியை கொண்டு வருகிறாவியே. Spirit of infirmity. Spirit which brings sin. பாவங்களை செய்ய கொண்டு வருகிறாவியே. Leave the body of the people of God. இப்பொழுதே ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சரீரத்திலிருந்து நீ வெளியே போ. I speak in the name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே Be நான் delivered. பேசுகிறேன். நீ விடுதலை அடை. Fire upon you. ஆண்டவருடைய அக்கினி உன் மேல. Fire upon you. Fire. Fire from God. தேவனிடத்திலிருந்து அக்கினி வரும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அக்கினி உன் மேல் வந்து வரும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே உமது செயலினால் என்னை மகிழ செய்து உமது கரத்து வல்லமையால் என்னை ஆண்டிடும். கர்த்தாவே உமது செயலினால் என்னை மகிழ செய்யும். உமது கரத்தின் வல்லமையால் என்னை நீ தாங்கிடும். கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழாமலே. நிறைய சத்துருக்கள் நமக்கு இருக்காங்க. கர்த்தாவே என் சத்துருக்கள் மேற்கொண்டு மகிழாமலே. நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியால் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியால் கர்த்தாவே உமது செயலினால் என்னை மகிழச் செய்தீர். உமது கரத்தின் வல்லமையினால் என்னை நீ தாங்கினீர். உமது கரத்தின் வல்லமையால் கூலியில் இறங்கினீர். உயிரோடே காத்தீர். கூலியில் இறங்காமலே உயிரோடே காத்தீர். பாதாளத்திலிருந்து என்னை பாதாளத்திலிருந்து என்னை ஏறப்பண்ணீர். Do you want deliverance? One say, do you want deliverance? Do you want deliverance? Do you want healing? Do you want to come out of the evil powers? Do you want to come out from the evil powers? The only thing we know, a man of God, a powerful man of God. Only thing we know about a powerful
man of God. ஒரு வல்லமையுள்ள தேவ மனிதரை பற்றி ஒரு காரியம் எனக்கு தெரியும். நான் அப்படியே சொல்ல, தேவனிடத்தில் வல்லமை நிறைந்த ஒரு மனிதனாய் இருக்க வேண்டுமா? நீ முழு நேரம் 24 மணி நேரம் ஜெபிச்சா வல்லமை கிடைச்சுன்னு நினைக்க வேண்டாம். If you're going to pray for 24 hours, you're not going to get the power. 24 மணி நேரமும் தொடர்ந்து ஜெபிச்சா வல்லமை கிடைக்கும் என்று நினைக்காதே. Do you know what you have to do? நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று தெரியுமா? You should not have anything of the evil inside you. சாத்தானுக்கு உண்டான ஒரு காரியமும் உங்களுக்குள்ளே இருக்க கூடாது. Do you have the capacity and the guts to say that here comes the prince of the air, but he does world and he does not have anything of, I don't have anything of him in me? உங்களிலே எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்திலே அவனுக்குண்டானது என்னிடத்திலே ஒன்றுமில்லை என்று? That's what Jesus Christ said. இப்படியாக தான் இயேசு கிறிஸ்து உரைத்தார். Here comes the prince of the world. இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான். When the prince of the air came to, take Jesus Christ towards the cross, சிலுவை நோக்கி மரணத்தை நோக்கி கொண்டு போகும்படி உலகத்தின் அதிபதி வரும்போது Jesus Christ said, here comes the prince of the world. இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான். Jesus Christ is saying that Lucifer is the prince of the world. இயேசு கிறிஸ்து சாத்தானை பார்த்து, லூசிபரை பார்த்து இதோ உலகத்தின் அதிபதி என்று சொல்லுகிறார். And he said, I don't have anything of him in me. அவனுக்கு உண்டானது ஒன்றுமே எனக்குள்ளே இல்லை என்று. Can any one of you say like this? இப்படியாக உங்களில் யாராச்சும் தைரியமாக சொல்ல முடியுமா? It's only Jesus Christ who said that. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இதை சொல்ல முடியும். If you want to be the most powerful person, நீங்க ரொம்ப வல்லமையுள்ள ஒரு தேவ மனிதராக இருக்க வேண்டும் என்றால், a man or a woman, ஒரு மனிதன் இல்ல மனுஷியாக இருக்க வேண்டும் என்றால், you should not have anything of the evil spirit inside you. சாத்தானுக்கு உண்டானவைகள் ஒன்றுமே உங்களுக்குள்ளே இருக்க கூடாது. The thoughts of the evil, அவனுடைய சிந்தைகள், the thoughts of the evil, அவனுடைய சிந்தனைகள், the thoughts of the lust, இச்சைக்குண்டான சிந்தனைகள், the thoughts of the world, உலகத்துக்குண்டான சிந்தனைகள், the thoughts of the money, பணத்துக்குண்டான the thoughts of the சிந்தனைகள், splendor, அதனுடைய அழகிற்கு the உண்டான thoughts of the சிந்தனைகள், pride. பெருமைக்குண்டான சிந்தனைகள். And if you have anything of this in இதுல you, ஏதாச்சும் it's from the உங்களுக்குள்ளே devil. இருக்கும் என்றால் இது சாத்தானிடமிருந்து இருக்கிற காரியம். The கோபம், anger, the unforgiveness, மன்னிக்க கூடாம இருக்கிற ஒரு ஒரு scolding everyone when you get angry. கோபம் வரும்போது எல்லாரையும் திட்டுறது. If you have anything of this, இதுல ஏதாச்சும் ஒரு காரியம் உங்களுக்குள்ள இருந்தால் it's from the devil. இது சாத்தானுகிட்ட இருந்து வருகிறது. It's from the devil. இது சாத்தானுகிட்ட இருந்து வருகிறது. It's from the Lucifer. இது லூசிபர் கிட்ட இருந்து வருகிறது. And you cannot say that I don't have anything of him in me. இப்படியாக இருக்கும்போது If you have anger, if you have unforgiveness, உங்களுக்குள்ள கோபம், எரிச்சல், if you don't have the love of Christ in you, கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள இல்லை என்றால் you have something of the devil inside you. சாத்தானுக்கு உண்டான காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறது. Leave everything for the sake of Christ. கிறிஸ்துவின் நிமித்தமாக எல்லாவற்றையும் விட்டுருங்க. Leave everything for the sake of Christ. கிறிஸ்துவின் நிமித்தமாக எல்லாவற்றையும் Leave விட்டுருங்க. everything for the sake of Christ. கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டுருங்க. My dear people, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, you are God's children. We are God's children. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். I think I was nearly 36 years when I came to the ministry. Sit down. நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு ஒரு 36 வயது இருக்கும். And the Lord said, you are a young man. ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு Young man, வாலிபன். நீ ஒரு வாலிபன். And I started laughing. No. Young man means only 20 years old. அப்ப நான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆண்டவரே 20-25 years old. ஒரு 20 இல்ல 25 வயது But உள்ளவங்கள தான் the Lord வாலிபன் said, என்று. you are a young man. ஆனா ஆண்டவரோ சொன்னார், நீ ஒரு வாலிபன் என்று. So leave all the things of the world. அதனால உலகத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ விட்டுவிட்டு Can you search me? என்னை நீ தேடுவாயா? Can you search my என்னை நீ word? பின்பற்றுவாயா?
Can you leave everything for me? எனக்காக எல்லாவற்றையும் இழந்து நீ வருவாயா? So, my dear people, அன்பான தேவனுடைய பிள்ளையே, God is searching people like this. அப்படிப்பட்ட மனுஷர்களை தான் ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். வாலிபனாலில் இயேசுவை கண்டேன். For a man 36 years 40 years is a young man. ஒரு மனுஷனுக்கு 40 வயசு தான் young man according to Bible. வேதத்தின்படி 40 வயது வரைக்கும் வாலிபன் தான். 40 years தான் young man. 40 வயதுனா வாலிபன் என்று. 40 years was the time for marriage for Isaac. அந்த நாட்களிலே 40 வயது தான் திருமண வயது என்று ஈசாக்கு எல்லாம் 40 வயதுல தான் திருமணம் பண்ணி So கொடுத்தார். it was 40 years. அது 40 வயதாக இருந்தது. வாலிபனாலில் இயேசுவை கண்டேன். வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவாய் என்னையும் கண்டெடுத்தான். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாம் இன்பகானான். உம்மை பெண் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர வாஞ்சிக்கிறேன். உம்மை பெண் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா எனக்கும் மாறாத உம் கிருபை. தாரும் தேவா எனக்கும் மாறாத உம் கிருபை. தாரும் தேவா எனக்கும் மாறாத உம்மை பெண் சென்று ஊழியம் செய்து உம்மை பெண் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா எனக்கும் மாறாத உம் கிருபை. தாரும் தேவா என்று நானும் அடிமை. தாரும் தேவா எனக்கும் மாறாத. There are so many problems which is going to come in this world. பலவிதமான பிரச்சனைகள் இந்த உலகத்திலே வரப்போகிறது. But the Lord says about this 26 is wonderful. கர்த்தர் சொல்லுகிறார் இந்த 2026 ரொம்ப அதிசயமா இருக்கும். But there are so many problems which is going to come in this world. இந்த உலகத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வரப்போகிறது. Many people will get stuck in many kinds of problems. நிறைய ஜனங்கள் நிறைய விதமான பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள They போகிறார்கள். get stuck அதிலே சிக்கிக்கொள்ள and they cannot look போகிறார்கள். unto the Lord. அதிலே சிக்கிக்கொண்டு But the word of ஆண்டவரை God நோக்கி says, பார்க்க முடியாமல் இருக்க those who போகிறார்கள். trust in the Lord shall see great things. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவருடைய வார்த்தையின் மேல் அவருடைய நாமத்தின் மேல நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள் பெரிய அதிசயங்களை Those who காண்பார்கள். trust in the Lord shall see great wonderful things. கர்த்தரை நம்புகிற ஜனங்கள் அதிசயமான But many- காரியங்களை காண்பார்கள். Many
problems are going to come to the people who do not trust the Lord. ஆனா ஆண்டவரை நம்பாமல் இருக்க போகிற ஜனங்களுக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வரப்போகிறது. In what kind of person are you? நீங்க எப்படிப்பட்ட ஒரு நபரா இருக்க போகிறீங்க? What type of person are you? நீங்க எப்படிப்பட்ட ஒரு நபரா இருக்கிறீங்க? What can I say? What can I say? What can you say? நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் என்ன சொல்வீர்கள்? Are you the one who seeketh the Lord? ஆண்டவரை தேடுகிற நபரா? Are you going to seek the world? இந்த உலகத்தை தேடுகிற நபரா இருக்க The world போகிறீங்களா? shall show the pleasures of the world. உலகத்துக்குள்ளான காரியங்கள், The உலகத்தின் pleasures இச்சைகளையும், of உலகத்தின் the world. சந்தோஷங்களையும் உங்களுக்கு காண்பிக்கும். It'll somehow pull you away from the Lord. அது எப்படியாவது ஆண்டவரை விட்டு உங்களை தூரமாக They'll try to pull you out. அதை ஆண்டவரை விட்டு உங்களை The தூரமாக devil is very cunning. சாத்தான் ரொம்ப தந்திரமானவன். Devil is very cunning. சாத்தான் ரொம்ப He knows தந்திரமானவன். how to pull you. அவனுக்கு தெரியும் உங்களை எப்படி இழுக்க முடியும். Starting only a small bait he'll give for you. இது ஒரு சின்ன bait. சின்ன கொக்கி, சின்ன மீன் தான் போடுவான் உங்களை பிடிக்கிறதுக்கு. And slowly he will, day after day, he will pull you inside his control. அப்புறம் நாளுக்கு நாள் அவனுடைய முழு அதிகாரத்துக்குள்ளே உங்களை எடுத்துக் கொள்வான். And you, a person who had thought to live for the Lord, shall forget it. நீங்களும் ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற நீங்களும் எப்படி மாறுவீங்க? அதை மறந்துற ஒரு நிலைமைக்கு அவன் கொண்டு You'll forget the வருவான். calling. உங்களுடைய அழைப்பை மறந்து You'll விடுவீர்கள். forget the calling what for the Lord has called you. எதற்காக ஆண்டவர் உங்களை அழைத்தார்? The Lord has called you for a purpose. ஆண்டவர் உங்களை சித்தத்துக்காக Every man அழைத்திருக்கிறார். for a purpose who trusts the Lord. ஆண்டவர் மேல நம்பிக்கை கொண்டிருக்கிற எல்லா And ஜனங்களையும் his ஒரு work is to pull you சித்தத்துக்காக down. அழைத்திருக்கிறார். ஆனா சாத்தானுடைய வேலையும் His உங்களை- work is to make you come out. சாத்தானுடைய வேலை என்னன்னா அவருடைய சித்தத்திலே நீங்கள் இருக்கக்கூடாமல் இருப்பதுதான். அதிலிருந்து எப்படியாவது உங்களை வெளியே கொண்டு வர He நினைப்பார். cannot come inside and pull you out. அவன் உள்ள வந்து உங்களை இழுக்க முடியாது. He will make you come out of the circle of the Lord. அவன் என்ன பண்ணுவான்? ஆண்டுடைய வளைவுல இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து He will make you to come out. அவன் எப்படியாச்சும் உங்களை Because ஆண்டுடைய he cannot வலையிலிருந்து வெளியே enter கொண்டு the வர விடுவான். Lord's territory. ஏன்னா ஆண்டருடைய பவுண்டரிக்குள்ள அவனால நுழைய He cannot முடியாது. enter the called people by the Lord. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுடைய வளைவுக்குள்ளே, அவனுடைய பாதுகாப்புக்குள்ளே அவனால நுழைய He cannot முடியாது. come enter inside. அவன் அப்படியே நேரா உள்ள So நுழைய he'll call முடியாது. from outside. அவன் என்ன பண்ணுவான்? வெளியே He'll show all the pleasures of the world. உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் See காண்பிப்பான். everything. See this, see this, see this, see this, see this, see this. பார் இத பார், அத பார், இத And பார், he'll அத show பார். people, see these people. ஜனங்களையும் காண்பிப்பான். இவங்கள பாரு, See அவங்கள these பாரு, people. இவங்கள பாரு. See these kind of people. இந்த மாதிரி ஜனங்களை நீ பாரு. They are well. அவங்கள நல்லா தானே இருக்காங்க. He'll show like that. அப்படியாக உங்களுக்கு காண்பிப்பான். Slowly you'll be tempted. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க அவன் பக்கமாக You'll வசியப்படுவீர்கள். start coming out of the ring. அன்றுடைய வளைவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக The வெளியே Lord வர shall, say to you continually in many ways, don't go out of the ring. தொடர்ந்து உங்களை எச்சரிப்பார். ஏதாவது ஒரு வழியில உங்களை எச்சரித்துக் கொண்டே இருப்பார். நீ வளைவிலிருந்து வெளியே போகாதே. Don't go out of this ring. இந்த வளைவிலிருந்து நீ வெளியே போகாதே. The Satan wants to kill you. சாத்தானோ உங்களை கொலை செய்ய There is நினைப்பான். death out of the ring. அந்த வளைவிலிருந்து நீங்க வெளியே வந்தா மரணம் தான் காத்து கொண்டிருக்கும். I show that fruit to Eve. ஏவாள் இடத்துல அந்த கனியை காண்பித்தது போல And he made the fruit look beautiful. அந்த பழத்தை ரொம்ப அழகாக அவன் மாற்றினான். So he spoke in such a way that Eve was totally flattered by the word of the evil one. சாத்தான் பேசுகிற பேச்சு எப்படி இருந்ததுன்னா ஏவாள் கேட்கும் போது அதுல அப்படியே ஈர்க்கப்படுகிற ஒரு வார்த்தைகளாக இருந்தது. Definitely Satan would have come and said, that serpent. அப்படியாக தான் சாத்தான் சர்ப்பமானவன் நிச்சயமாக வந்து Those பேசினான். days serpent did not move in the ground. அந்த நாட்களிலே சர்ப்பமானவன் தரையில அப்படியே போற ஒரு விலங்கு கிடையாது. He had good wings. சர்ப்பத்துக்கு அழகான ரெக்கைகள் இருந்தது. So he will fly to the trees. அதனால் மரங்களுக்கு ஒரு And it மரத்துல looked very beautiful. பறந்து பறந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும் He will look பார்க்கிறது. very beautiful. சர்ப்பம் ரொம்ப அழகாக இருந்தது. And he was really very, very cunning. ரொம்ப தந்திரமானவன். So Satan used this serpent. சாத்தான் இந்த சர்ப்பத்தை பயன்படுத்தினான். You know what would a serpent said? சர்ப்பம் என்ன சொல்லிருக்கும் என்று நினைக்கிறீங்க? Eve, you look so beautiful. ஏவாள் நீ எவ்வளவு அழகா இருக்க. You know about our people, about our ladies. நம்மளுடைய ஸ்திரீகளை பற்றி உங்களுக்கு தெரியும். You will look filthy like anything.
நீங்களோ பார்க்க ரொம்ப மோசமா இருந்தாலும் someone comes and tells you look so beautiful, யாராச்சும் உங்ககிட்ட வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க get flattered. அப்படியே பெருமை Oh, I see, thank you. அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் அப்படியான்னு உங்களுக்குள்ளேயே ஒரு பெருமை வந்து My dear people, என் மனதேனுடைய பிள்ளைகளே the Eve would have fallen by the flattery. ஏவாள் அப்படியாக தான் சாத்தான் அந்த சத்ருவானவன் சொன்ன அந்த So you would have come and said, Eve, you look so beautiful. நிச்சயமாக ஏவாள் இடத்துல வந்து ஏவாள் நீ எவ்வளவு அழகா இருக்க So she would have been flattered. அதுல அவ அப்படியே வந்து ஏவாள் ரொம்ப So then look at that fruit. அப்புறம் அந்த பழத்தை நீ பாரு. Because the serpent has said a very good word. ஏன்னா சர்ப்பம் ஏவாளை பற்றி நல்ல வார்த்தைகள் இருக்கு. So Eve started believing the serpent. அதனால ஏவாள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சர்ப்பம் சொல்லுகிறதெல்லாம் நம்ப So ஆரம்பிச்சிட்டாங்க. she had a conversation with the serpent. சர்ப்பத்துடன் அவங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. So serpent was telling about God. See, God is trying to cheat you. சர்ப்பம் இப்படியாக ஏவாளை ஏமாற்றி கொண்டிருந்தார். அந்த மாதிரி ஆண்டவரை பாரு, ஆண்டவர் உங்களை வந்து ஏமாத்தி கொண்டிருக்கிறார். See, if you eat that fruit, you'll be like God. இந்த பழத்தை நீ சாப்பிட்டா நீ ஆண்டவரை போல மாறிவிடலாம். And you will not die on the day. நீ வந்து உனக்கு மரணமே இருக்காது. You will not die on the day. மரணமே இருக்காது சொல்ற. நீ சாப்பிட்டால் சாக மாட்டாய். நீ சாப்பிட்டால் சாக மாட்டாய். See, these are the words of the evil one. இப்படியாக தான் சாத்தான் ஏவாள் இடத்துல பேசினான். And Eve got tempted. ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டாள். And she took the fruit and ate. அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டாள். And Adam, because Eve ate, he had to eat. ஏவாள் சாப்பிட்டதனாலே ஆதாம் இடத்துல போய் ஆதாமையும் சாப்பிட வைத்தாள். My dear people. என் மனதேனுடைய பிள்ளையே. My dear people. என் மனதேனுடைய பிள்ளையே. Satan wants you to come out of the ring of the Lord. சாத்தான் இப்படியாக தான் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வளைவில இருந்து எப்படியாச்சும் உங்களை வெளியே கொண்டு வரணும். உங்களை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும். Come dear. என் அன்பான மகளே வா வா அப்படியே ரொம்ப ஆசையா கூப்பிடுவான். He'll call you. அவன் கூப்பிடுவான். He cannot enter. அவன் உள்ள வர முடியாது. He cannot enter. He cannot pull you. ஆண்டவருடைய வளைவுக்குள்ளே வந்து உங்களை இழுக்க முடியாது. It's you going out of the ring. நீங்க தான் அந்த வளைவுல இருந்து வெளியே வரீங்க. It's you going out of the ring. நீங்க தான் அந்த வளைவுல இருந்து It's you going out of the ring. நீங்க தான் அந்த வளைவுல இருந்து வெளியே வரீங்க. So be careful. Don't go out of the ring. நல்ல ஜாக்கிரதையா இருங்க அந்த If you are in the ring of the Lord, ஆண்டவருடைய வளைவுல நீங்க இருக்கும்போது தான் then 2026 is the wonderful year for you. 2026 ஆண்டு ஒரு அற்புதமான Not for the people who have gone out of the ring. ஆண்டவருடைய வளைவுல இருந்து வெளியே வந்த ஜனங்களுக்கு அது அற்புதமான ஆண்டா இருக்காது. 100% I can say. 100% நிச்சயமாக Only for the people who are inside the ring. யாரெல்லாம் ஆண்டவருடைய வளைவிலே ஜாக்கிரதையாக இருக்கிறார்களோ, if you are inside the ring, you are protected. நீங்க ஆண்டவருடைய வளைவில இருக்கும்போது நீங்க பாதுகாப்பாக இருப்பீங்க. Fire has surrounded you. ஆண்டவருடைய அக்கினி சூழ்ந்திருக்கும். Fire, you are under the fire. நீங்க அவருடைய அக்கினியின் நடுவிலே இருப்பீர்கள். He shall be a wall of fire all around. அவர் உங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி and no மதிலாக demons இருப்பார். can able to touch you. சாத்தான் கிட்ட கூட நெருங்க So he is முடியாது. calling out. அதனாலதான் உங்களை வெளியே அவன் Come கூப்பிடுறான். out. நீ வெளியே வா. Come out of the covering. அவனுடைய பாதுகாப்புல இருந்து நீ வெளியே வா. Come out of the covering. அவனுடைய பாதுகாப்புல இருந்து Come out of the covering. அவனுடைய பாதுகாப்புல இருந்து Come out of the covering. அந்த பாதுகாப்புல இருந்து Come out of the covering. அவனுடைய பாதுகாப்புல இருந்து And you know, you're foolish. நீங்களோ முட்டாள்தனமாக போட்டுக்கப்பா. அந்த வாழ்வை நித்திய வாழ்வு என்றென்னை தத்தரத்தையவை தள்ளிடலாமோ நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் நித்தியத்தை எங்கு நீக்கடிப்பார் வாசலத்தை நின்று ஆசையாய் தட்டும் உள்ளம் திறமாயும் வாசலத்தை நின்று ஆசையாய் தட்டும் பாவி ஒருபோதும்
தள்ளாத நேசர், பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர், வாவென்று உன்னை அந்த வாழ்வை நித்திய வாழ்வு என்றென்னே, அந்த வாழ்வை நித்திய வாழ்வு என்றென்னே, தற்பரந்த எவை தள்ளிடலாம் நிலையாத நேரம். வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும், hallelujah. The greatest work given to the Lord for a person who is called is working for the Lord. சரி, பரவாயில்ல. கர்த்தர் கொடுக்கிற முக்கியமான வேலை என்ன தெரியுமா? ஆண்டுக்காக சேவை செய்கிறதை காட்டிலும் உலகத்துல எந்த வல்லமை நிறைந்த வேலையே இல்லை. அவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். அவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். எப்பொழுதும் அவருடைய கண்கள் அவர்கள் மேல இருக்கும். அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார். அதனால அவர்கள் குறை இல்லாதவர்கள் என்று நான் சொல்றதுக்கு இல்லை. மனுஷனாய் பிறந்த அனைவரும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் நிறைவுக்குள்ளே வரும்படி நாம் ஆசைப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னது போல இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுடையது ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. So he cannot do anything to me. ஆனா அதே வார்த்தை நீங்கள் நாம சொல்லணும்னா அதற்கு நாம் எவ்வளோ தகுதி உள்ளவர்களாய் மாறும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நோக்கி நாம் நடக்க வேண்டும். உலகத்தை பார்த்து உலகத்தின் நிச்சயங்களுக்கும் அதன் எல்லா காரியங்களும் ரொம்ப அழகா இருக்கும். They look so beautiful. ஆனா ஆண்டோட அழைப்பை பறந்துட்டு உன் எண்ணங்கள் எல்லாம் மாற்றிக்கொண்டு உலகத்தின் வேஷத்தை தரித்து, உலகத்துல எத்தனையோ பேர் நல்லா இருக்காங்க, இப்படித்தானே இருக்காங்க. ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளும் அப்படிதான் இருக்காங்க. என்னன்னோ பண்ணி ஏமாற்றி ஜனங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. உலகத்துல இருக்கவங்க நீங்களும் அதை கேட்டு ஏமாந்து போய் உலகத்தின் ஆசைகளில் விழுந்துடக்கூடாது. இன்னைக்கு உபதேசங்கள் அநேக உபதேசங்கள் உண்டு. கிருபையின் உபதேசம் தான் நம் உபதேசம். ஆனா அந்த கிருபையின் உபதேசத்துல இருக்கிற காரியங்களை திருச்சி சொல்லி மனுஷனை தங்கள் வசப்படுத்தி கொண்டு ஏமாற்றி கொண்டு சுற்றி கொண்டு இருக்கிற ஜனங்கள் அநேகரா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அவர்கள் பக்கம் இருப்பாரா இருக்க மாட்டா எனக்கு தெரியாது. ஆனா உன் பக்கம் நம் பக்கம் கர்த்தர் இருக்க வேண்டும் என்றால் நாம் சாத்தானுடைய ஒன்றும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கடந்த சில நாட்களாக போன வாரம் எத்தனையோ ஒரு சின்ன கூட்டம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, பாஸ்டர் எல்லாம் வாங்க, அவங்க பிள்ளைகள்லாம் அனுப்புங்க, உங்களுக்கு நாங்க என்ன பண்ண பரிசு கொடுக்க போகிறோம், உங்களுக்கு பேட் கொடுக்க போகிறோம், உங்களுக்கு கீபோர்டு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அப்பவே கேட்ட போது நான் சொன்னேன், இது ஏமாற்று வேலை, இது வசியப்படுத்துகிற சாத்தானுடைய வேலை. இந்த மாதிரிதான் சாத்தான் கடைசி காலத்துல எழும்பி பாஸ்டர்லாம் உங்க வாலிப பிள்ளைகளை அனுப்புங்க அனுப்புங்க அனுப்புங்க, நான் உங்களுக்கு பேடு கொடுக்குறோம். நிறையப்பா ஏமாந்து போன பாஸ்டர்ஸ், கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஜனங்களை, கத்திருக்கின்ற சம்பாதிச்ச ஜனங்களை அவங்க இவங்களுடைய இச்சையான வார்த்தை கேட்டு அவங்க போயிருப்பாங்கல்ல. எவ்வளவு ஒரு மோசமான ஜனங்களா, புறஜாதிகளை காட்டிலும் மோசமானவர்களா கர்த்தருடைய பூரிக்காரர் இந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டு இன்னைக்கு சுத்தி கொண்டு இருக்கிறாங்க தேவ பிள்ளைகளே. ஆனா கர்த்தர் நியாயமுள்ள தேவன், நியாயமுள்ள கர்த்தர், நியாயமுள்ள ஆண்டவர், நியாயமாய் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏற்காடுக்கு திங்கட்கிழமை போறேன். ஏற்காடுல மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா 2026 26ஆம் தேதி நான் போய் நடக்கணும். ஆண்டவரே
கீழே வந்தா கீழே ட்ரெயின் லேட். அப்புறம் அங்கிருந்து அங்க சுலோச்சனா சிஸ்டருடைய பையன்கிட்ட போய் பைக் எடுத்துட்டு போனோம். அதான் பெஸ்ட். ஏன்னா பஸ்ல போனா கண்டிப்பா தாமதம் ஆயிடுன்னு சொல்லிட்டு அங்க கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அங்க இருக்க போது இருட்டிட்டு வந்துருச்சு. அப்போ சொன்னாங்க ஏற்காடுல மழை பெய்யுது, காலையில மழை பெய்யுது, 3 நாளா மழை பெய்யுது, பயங்கரமா இருக்கு. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டு எப்படியாவது போயிடணும், ஏன்னா அந்த பைக் எடுத்துட்டு எப்படியாவது போயிடணும்னு சொல்லி போயிட்டே இருக்கும்போது மழை சாரல் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அப்படியும் பரவாயில்ல, எப்படியாவது நடக்கணும் ஆண்டவரே. ஃபுல்லா மேகம் மறைச்சு கொண்டது, ஃபுல்லா மேகம் மறைச்சிருச்சு. மேல போவோமா, போய் நடப்போம், மேல போயிடுவோம். ஆனா நடக்க முடியுமா? நடக்கணுமே. ஒரே வார்த்தை சொன்ன, ஆண்டவரே நான் எனக்காக போல, எங்க சபைக்காக மாத்திரம் போல, எத்தனையோ கோடி கோடி பேரு உம்மை நோக்கி பாக்குறாங்க, உம்மை நோக்கி கதறுகிறாங்க. அவங்களுக்காக தானே போறேன் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மேகம் ஏற்காடு போக போக அதிகமாயிட்டு கொண்டே இருந்த மேகம் அப்படியே குறைஞ்சு ஏற்காடு மேல போன உடனே மலை மேகங்கள்லாம் மறைந்தே போயிடுச்சு. ஹல்லேலூயா, மறைந்தே போயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த வாக் போயிட்டு இருக்கோம். அந்த கோல்டன் ஹார்ஸ் நிக்குது, என்னையே பார்த்துச்சு. வித்தியாசமா இருந்துச்சு. அப்ப எனக்கு அது வித்தியாசமா தெரியல. என்ன வித்தியாசமா? கோல்டு கலர்ல இருக்கு, அழகா இருக்கு, அப்படின்னா ஒரு ஹார்ஸ் இருக்குமா? மான்ஃபோர்ட்ல இருந்து விட்டுருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அதை பார்த்துட்டு அதுகிட்ட பேசிட்டு அப்புறம் போயிட்டேன். போற வழியில சொல்றாங்க, என்னன்னு தெரியலங்க, 3 நாளா ஒரு வியாபாரம் இல்ல, கடைக்காரங்க வியாபாரம் இல்ல, ஒண்ணு இல்லை. ஏன்னா யாருமே வர முடியல, யாருனால ஒண்ணும் பார்க்க முடியல. சண்டை தெளிவாயிடுச்சுங்க. ஆமாங்க, கர்த்தர் தெளிவை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. நீ இறங்கி வரும்போது வரைக்கும் கர்த்தர் தெளிவை உண்டு பண்ணினார். இப்ப எஸ்தர் சொன்னா, மேல போன பிறகுதான் சொன்னா, அங்கிள் நான் ஒண்ணு பார்த்தேன், நானும் துக்கத்தோட பின்னாடி உட்கார்ந்துருந்தேன். அப்ப நான் பார்த்தேன் தேவ தூதர்கள் ஒரு விசிறி மாதிரி விசிறிக்கிட்டே இருந்தாங்க. விசிறின உடனே அந்த மேகங்கள்லாம் கலைஞ்சு போச்சு. ஆமென். கர்த்தர் இப்படியாக நமக்கு நன்மைகளை செய்ய வல்லவராயிருக்கிறார். உன்னை பேச அழைத்த தேவன் உனக்கு அதே சொன்ன, ஆண்டவரே எனக்கு இல்லை ஆண்டவரே, எங்க சபைக்கு இல்லை ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்காக மலையை கர்த்தர் தடை பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 430 நாள் போனேங்க. 430 நாள், 1.5 வருஷம் உபவாசம் இருந்தாங்க. 1.5 வருஷம் ஏற்காடுல போய் மழை பெய்யல, போயிட்டு வரும்போது மழை பெய்யலன்னு சொன்ன நம்பிங்களா? ஒரே நாள் கூட பிரேயர் வாக் போகுது. 430 நாள் மழை வரவே இல்லை. ஒரே நாள் கூட மழை வந்தா சரிக்கிறோம், ஏன்னா அப்பெல்லாம் ரோடு இல்ல. ஒரே நாள் கூட வந்த பிறகுதான் மழை பெய்ஞ்சு. ஒரே நாள் கூட தலைவலி வரல. எனக்கு அடிக்கடி தலைவலி வராதுக்கு முன்னாடி ஒரே நாள் கூட தலைவலி வரல, ஜுரம் வரல, கோல்டு வரல. கர்த்தர் நல்லவர். ஒரு ஊழியத்தை கர்த்தர் நம்ம கொடுத்தாருன்னா அதுக்குண்டான பலத்தை கர்த்தர் கொடுப்பார். நமக்கு எதிராக சென்று கோணலானவைகளை செவையாக மாற்றுகிற தேவன். ஆமென் சொல்லுங்க. சோ கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றி நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை நாம் நினைச்சு பார்க்கிறோம். வாகனங்கள்ல போகிறோம், வாகனங்கள்ல நானும் போய் வந்துட்டு தான் இருந்தேன். ஆனா இதுவரை எப்படிலாம் கர்த்தர் காப்பாற்றினார். எனக்கு முன்பாக நான் வாலிப வயசுல இருக்க போது பைக்ல நான் போற நேரத்துல எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் பார்த்திருக்கேன். நினைச்சு பார்க்க முடியாத ஆக்சிடென்ட்ஸ் நான் பார்த்திருக்கேன். எனக்கு பிடிக்காது ஆக்சிடென்ட்ஸ் பார்த்துட்டு பக்கத்துல நின்று பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்காது. நம்மளால காப்பாற்ற முடியும்னா போய் பார்க்கலாம். காப்பாற்ற முடியாததுக்கு போய் பார்த்து வேடிக்கை பார்க்கறதுல எனக்கு கொஞ்சம் கூட புரியல. அன்னைக்குல இருந்து சரி கொடுமையான ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ஒரு சின்ன தப்புனால அப்படி ஆயிருக்கும் ஆக்சிடென்ட்ஸ். ஒரு ஸ்மால் தப்பு, ஒரு நிமிஷம் பொறுமையா இருந்துச்சுன்னா அந்த ஆக்சிடென்ட் நடக்காது. அப்படி கட் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைப்பாங்க, ஆனா கட் பண்ணிட்டு போக முடியாது. அவ்வளவுதான். அதுலதான் இதெல்லாம் வச்சு நீங்க எவ்வளவு ஞானியா பைக் ஓட்டி, கார் ஓட்டி, என்னதான் ஓட்டுங்க, பிளேனை கூட ஓட்டுங்க, ஆனா
கர்த்தர் காப்பாற்ற விட்டால் நீங்க காப்பாற்றப்பட முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் சொல்ல 61 years நெக்ஸ்ட் இயர் வந்துச்சுன்னா இந்த மார்ச் 62 years நான் சொல்லுவேன் எப்படிலாம் கர்த்தர் என்னை காப்பாற்றினார். அதை நினைச்சு பார்க்கும் போது ஆச்சரியமும் அதிசயமா இருக்கும். நம்ம காப்பாற்றுகிறவர் கர்த்தர் தான். நம்முடைய சுய ஞானம் இல்லை, சுய பலம் இல்லை. ஆமென். அதனால கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியில நடக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த 2026 ப்ராஃபிட்டபிளா இருக்கும், இதுவா இருக்கும், அதுவா இருக்கும் நீங்க சொல்லலாம். ஆனா நீ உன் நடைகள் சந்தனைகள் ஒருவேளை உடனே உன்னால முடியலன்னா கூட அட்லீஸ்ட் நீ அதுக்காக வாஞ்சியாட என்ன பண்ணுங்க. சாத்தானுடையது ஒன்றும் ஒரு எண்ணமா இருந்தாலும் சரி, யோசனையா இருந்தாலும் எனக்கு ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானத்தோட நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா நம்மளால நம்ம மாற்றிக்கொள்ள முடியாது. நம்ம சொல்லுவோம் நம்ம மாறிடுவோம். சடனா கோவம் எங்க இருந்தா வருதுன்னு தெரியாது, எரிச்சல் எங்க இருந்தா வருதுன்னு தெரியாது, சண்டைகள் எங்க இருந்தா வருது. நம்ம சண்டை போடலன்னா கூட உன்னத சண்டை போடுவாங்க. அப்ப கூட அமைதலாக ஒரு வார்த்தை பேசாம, ஒரு வார்த்தை சொல்லாம குவைட்டா நீங்க போனீங்கன்னா அதுதான் கர்த்தருடைய பிள்ளைக்கு அறிகுறி. ஹல்லேலூயா. விஷத்தை விதைச்சிடலாம், ஆனா அறுக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அறுக்கிற வேண்டியது நம்ம தான் இருக்கும். விஷத்தை விதைச்சா அந்த விஷத்தை விதைக்காதீங்க, நல்லதை விதைங்க. நல்லதை விதைச்சிங்கன்னா நல்லதை அறுப்போம். அதனால ஒரே நாள்ல உங்களை மாற சொல்லல. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. என் தேவன் நீரே தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, துணையானரே ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, பேசும் தேவனே துணையானரே, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல் அமேன் சொல்லுங்க. பிள்ளைகளே உங்களுடைய நடைகளை யோசித்து பாருங்க. வாலிப நாட்கள்ல நானும் கூட தான் இருந்திருக்கேன். எத்தனையோ நண்பர்கள், எத்தனையோ வேற மதத்தினர் நண்பர்கள் எனக்கு இருந்தாங்க. ஆனா அவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு அந்த வாலிப நாளில வாலிப காரியங்களை நான் செய்து கொண்டிருந்த போது கூட அவங்க வீட்டுக்குள்ள போனா அங்க இருக்கிறதை பார்த்து நான் பயந்து இந்த இடத்துல நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே சொல்லி வெளியே வந்துடுவேன். ஏன்னா கர்த்தருக்கு பிடிக்காத ஒன்றும் எனக்குள்ள வரக்கூடாது. அவர்கள் செய்கைகளின்படி நான் செய்யக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி அவங்களை விட்டு வெளியே வருவேன். இன்னைக்கு ஊழியத்துக்கு நிமித்தமாக அநேகருடைய வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை இருக்கு. ஆனா அங்க போயிட்டு பயப்பட மாட்டேன். நான் ஊழியத்துக்காக போறேன், எங்க வேணா போலாம் வரலாம். ஆனா அந்த நாட்கள்ல கூட துணிகரமாக அவர்கள் கொடுக்கிற சாப்பாட்டை நான் சாப்பிட மாட்டேன், துணிஞ்சு சாப்பிட மாட்டேன். அவர்கள் கொடுக்கிற எந்த சாப்பாடையும் அவங்க பூஜை பண்ணாங்க பண்ணல
I am for the Lord. நான் கர்த்தருக்குரியவன். நான் கர்த்தருடைய பிள்ளை. நான் பிறந்தது கர்த்தருக்காக பிறந்திருக்கிறேன். நான் அப்போ பிசினஸ் மேன் தான், அப்ப சாதாரண மனுஷன் தான். ஆனா அவர்களுடைய ஒன்றும் நான் தொடல. Hallelujah, my dear people. அவங்களோட கூட நான் இணையில, அவர்களோட அதிகமா நான் பழகல. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, லிமிட்டோட இருந்தேன். அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போகல. நான் என்னை காத்துக்கொண்டேன். நீங்க ஏன் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஈஸியா புற ஜாதிகளோட சேர்ந்து சாப்பிடுறீங்க, அவங்களோட சுத்துறீங்க. நீங்க இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க பண்ணீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, இந்த 2026 உன்னை வெட்டி போடுவேன். கர்த்தர் சொல்றாரு, உன்னை வெட்டி போடுவேன். இனி இந்த மாதிரி காரியங்களை நீங்க பண்ணீங்கன்னா உன்னை நான் வெட்டி போட வேண்டிய நிலைமை வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புற ஜாதிகள் கொடுக்கிற சாப்பாடு அவர்களோட கூட இணைந்து பிணிக்கப்பட்டீங்கன்னா கர்த்தர் உன்னை வெட்டி போடுவார். என்ன வெட்டி போட? கழுத்தை வெட்டி போடுவேன்னு சொல்லுவேன். உன்னை அவரிடத்திலிருந்து வெட்டி தள்ளி போட்டுருவேன் சொல்லி கர்த்தர் சொல்ல. நீ அவருடைய நான் இருந்தா இது வரைக்கும் இந்த 2026 நீ இப்படி செஞ்சினா உன்னை அறுத்து போடுவேன். இனி நீ வரக்க கூடாது. கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்ன தெரியுமா? தாவீது சொல்லுகிறார், அந்த நாட்கள்ல அந்த தெய்வத்தினுடைய பெயரை என் வாயில உச்சரிக்க மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேரு பழைய பேர்ல அழைக்கப்படுகிறாங்க, பழைய பேர்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா தாவீது சொல்றாரு, அந்த நாமத்தை என் வாயினால் உச்சரிக்க மாட்டேன், கூப்பிட மாட்டேன். நீங்க பழைய பேர்ல அழைக்கப்பட்டு ஜாலியா இருக்கீங்க. கேட்டா நான் கர்த்தருடைய பிள்ளை. நீ நித்தியஜீவனுக்குள்ள போவியா தெரியுமா? நீ போவியான்ட்டு எனக்கு தெரியல. நித்தியஜீவனுக்கு யாரு கர்த்தர் எடுப்பாரு எடுக்க மாட்டேன் எனக்கு என்ன தெரியும்? வேதத்தின்படி நீ உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தினா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு ரேஷன் கார்டு வாங்குற, அதை காட்டுல நீ கஷ்டப்பட்டு உன் பேரை மாத்தி இருக்கணும். நீ கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லி இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைன்னு எழுதி கொடுத்துக்கணும். ரேஷன் கார்டு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆதார் கார்டு இல்லைன்னா கூட பரவாயில்ல. கர்த்தர் இடத்துல இருந்து உன் பங்கை நீ எடுத்து போட்டுட்ட. 2026 இவளுக்கு விரோதமாக கர்த்தர் பேசுகிறார். யாருக்கு விரோதமாக? புற ஜாதிகளோட போய் சேர்ந்து அவங்களுடைய சாப்பிட்டு அவங்களோட கூட உறவாடி அவர்களை முற்றிலுமாக இது பண்ணி அவங்களோட ஐக்கியம் வச்சு கொண்டு கர்த்தர் அவர்களை சபிக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் அவங்களை சபிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டு சபிப்பாரா? எஸ், தேவ வார்த்தை, அந்த வார்த்தையின் மூலமாக அது சாபமாய் மாறும். இன்று நீ ஜாக்கிரதையா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புற ஜாதிகள் வீட்டுல போய் உட்கார்ந்து தைரியமா நீ சாப்பிட்டினா, நீ அவங்க பூஜை பண்ணாங்களோ இல்லையோ அவங்களுடைய தெய்வத்தின் இதுல நாமத்துல நீ சாப்பிடுகிறாய். பிசாசுக்கு நீ சாப்பிடுற, உன் சரீரத்துக்காக நீ சாப்பிடல. பிசாசுக்கு லூசிஃபருக்காக நீ சாப்பிடல. துணிஞ்சு இந்த மாதிரி காரியங்களை பண்ணாத. இந்த 2026 ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய வருஷம் உனக்கு சாமாய் மாறாதபடி வேதம் எப்படிப்பட்டவர்களை குறித்து சொல்லுகிறது? அவர்களை கிறுக்கி போடுவேன், அவர்களை எடுத்து போடுவேன், அவர்களை வேற எடுத்து போடுவேன், அவர்கள் என்னுடையவர்கள் அல்ல என்று சொல்லி தூக்கி எறிஞ்சிடுவேன் சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா நீ கர்த்தரை வெறுக்கும் போது, நான் சொல்றேங்க, நீ 24 மணி நேரம் ஜெபம் பண்றது முக்கியம் இல்ல, நல்ல எல்லாவற்றிலும் கரெக்டா இருக்க முக்கியம் இல்ல. பிசாசுக்குண்டான ஒன்றும் உனக்குள் இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். பிசாசுக்குண்டானது ஒன்றும் உனக்குள் இருக்கக்கூடாது. இயேசு சொன்னார்ல, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்குண்டானது ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இந்த காரியத்தை நீங்க செஞ்சு பாருங்க, அப்பதான் உனக்கு விடுதலை கிடைக்கும். இதை விட்டுட்டு எனக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும், நான் ஜாப் பண்றேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், எத்தனையோ பேர் ஜாப் பண்ணா சரி, நீ ஒன்றுமே நடக்காது. நீ உன்னுடைய எண்ணங்களில் இருக்கிற வேண்டாத தாட்ஸ், அசுத்தமான தாட்ஸ், அசுத்தமான காரியங்கள், அசுத்தமான செய்கைகள், கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திரம் செஞ்சு கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பாயானால் அப்பொழுது பூமியின் உயர்ந்த இடங்கள் உன்னை ஏறி இருக்க பண்ணுவார்.
உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதத்தால் உன்னை போஷிப்பார். என் வாய் இதை சொல்லிட்டு. Hallelujah. If you want to walk in the heights, to walk in the heights, நீ உயரத்தில் நடக்க வேண்டுமா? நீ உயரத்தில் நடக்க வேண்டுமா? அப்பொழுது Hallelujah. 1 வசனம் படி. அவன் ஏசாயா படிங்க. அத 3 முறை, நேற்று 2 முறை, திருப்பியும் அடுத்தது ஃபைனலா படிக்கும் போது இந்த வசனம் 3 முறை வந்துச்சு. இதே வார்த்தை தான் நேற்று 4 வருஷத்துக்கு முன்னாடி Facebookல நான் போட்டிருந்தேன். அது அப்படியே மெமரிஸ்ல வந்துச்சு. இதே வார்த்தை இன்னைக்கும் இதே வார்த்தை தான். என்ன வசனம் படிங்க. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். ஆமென் சொல்லுங்க. யார் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான்? யாருங்க? யாரு? 33 எதாவது எடுத்து கொடுங்க. தமிழ் தான். எனக்கு பைபிள் வாங்கி கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். 33 எத்தனை வசனம்? 16 நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சித்தத்திற்கு எதுவான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவனோ. பொல்லாப்பை காணாதபடிக்கு, ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஓடி போய் ரீல்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா? காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. சோ இப்படிப்பட்ட காரியங்களை வெறுத்து, நான் ஆண்டவருடைய பிள்ளை, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், என்ன வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும், இதனால எவ்வளவு பெரிய எனக்கு வச்சுக்கிட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய இழப்பு எனக்கு வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இழப்பு எனக்கு உண்டாகுமானாலும் சரி, பரவாயில்ல, அதை நான் செய்ய மாட்டேன், வெறுத்து தள்ளி, அப்ப பூமியில உயர்ந்த இடங்களை கர்த்தருடைய ஏறி இருக்க பண்ணுவாராம். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த 2026 பூமியில உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ணும்படி நீ என்ன பண்ணும்? எல்லாத்தையும் வெறுத்து அவர்களோட உட்கார்ந்து சாப்பிடாம, அது சந்தோஷம் என்று எண்ணாமல், அது சந்தோஷம் என்று எண்ணாமல், அவர்களோட கூட உட்கார்ந்து பேசாமல், வேண்டாத காரியங்களிலே அவர்களோட இருக்காம, துன்மார்க்கரோட ஆலோசனை நடவாமலும், பாவிகளில் பலியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் கூட உட்காராம இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை கொண்டிருப்பான். அவன் செய்வதெல்லாம் தேவலே. யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? ஆண்டவர் வெறுக்கிற காரியம் என்ன தெரியுமா? என்ன வெறுக்கிறாரு? விக்கிராராதனை. விபச்சாரத்தை காட்டிலும் அதிகமான பாவம் என்று வேதத்திலே நாம் பார்க்கிற ஒரே காரியம் என்ன தெரியுமா? விக்கிராராதனை. அவர்களோட கூட நீ சேராமல் இருந்தார். விக்கிராராதனை காரர்களோட நீங்க சம்பந்தம் வைக்க கூடாது என்று கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. யார பாக்கியவான் என்று சொன்னாங்க? விக்கிராராதனை செய்கிறவர்களோட கூட சேர்ந்து அசுத்தமான காரியங்களை செய்து கொண்டிருக்க ஒரு இஸ்ரவேலனை ஈட்டில குத்தி 2 பேரையும் கொலை பண்ண போது அவனுடைய பாக்கியவான் என்று சொன்னாங்க. தேவலே, அவ்வளோ வெறி ஆண்டவருக்கு. பிசாசை வணங்கி, பிசாசை தன் தெய்வமாய் கொண்டு, அவங்க பிசாசை தான் வணங்குறாங்க. பிசாசை தேவனா கொண்டு இருக்கிறவங்க, அவங்களோட நீ இணைந்து உட்கார்ந்து சாப்பிட்டு அவங்களுடைய பங்கு உன்னுடைய பங்காளராய் மாறி
நீ அவங்களோட பங்கு வச்சுக்கொண்டு அவங்களோட உறவாடி கொண்டு அவங்களோட இப்படி இருந்தீனா உன் பிள்ளைய கர்த்தர் சபிப்பார். நீ சர்ச்சுக்கு வந்து பிரயோஜனமே இல்ல. அது யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் என்ன சொல்றாரு? ஒரு பிரிவினை உண்டாக்க வருகிறேன், தந்தைக்கும் பிள்ளைக்கும், தாய்க்கும் பிள்ளைக்கும், மருமகளுக்கும் பிரிவினை. என்ன பிரிவினை? உனக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க வீட்டுல உட்கார்ந்து போய் சாப்பிடாத. ஹல்லேலூயா. அவங்க சொந்த தாயா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், யாராட்டும் அவங்களுக்கு ஒன்று வாங்காத. அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதத்துல போட்டிருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, அவங்க யாருக்கு வணங்க என்ன இது பண்றாங்க? விக்கிர ஆராதனை என்ன பண்றாங்க? யாருக்கு? லூசிஃபருக்கு செய்யறாங்க. அந்த லூசிஃபருக்கு செய்யறவங்களோட கூட நீ ஐக்கியம் வச்சிட்டு இருக்கியே. கிறிஸ்து நிமித்தமாக, ஊழியத்தை நிமித்தமாக அவங்க வீட்டுக்கு போறியா? பரவாயில்ல, சாப்பிடு, பரவாயில்ல, ஒன்னாவது. பிள்ளையே, come on, you should be example. நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாமல் இருந்தால் உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன். அதான் வெட்டி போடுவேன். வெட்டி போடுகிற நேரம் வந்துருச்சு. உன்னை வெட்டி போடணுமா? கர்த்தரோட இணைஞ்சிருக்கணுமா? தெரியாம ஒருவேளை நீ செஞ்சிருக்கலாம், இப்ப தெரிஞ்சிச்சு. இப்ப சொல்லிட்டு நல்ல பாஸ்டர் சொன்ன உடனே உனக்கு தெளிவு உண்டாயிடுச்சு. உடனே cut everything. Don't have any fellowship with them because you're God's child. You're children of God. Amen. நீங்க கர்த்தருடைய பிள்ளை. நீங்க யாருடைய பிள்ளை? கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வேசி கல்லர்களுடைய பிள்ளைகளுக்கும் சவகாசம் எங்கே? யார் வேசி கல்லர்களுடைய பிள்ளை? புறஜாதியான பிள்ளைகள். உனக்கும் அவங்களுக்கும் வெட்டி போடப்பட்டு இருக்கிறது. அவங்களோட சேரது. அவங்கள பார்க்காது. அவங்களுக்கும் உனக்கும் சவகாசம் இல்ல. விட்டுடு, வெட்டி போடு. நீ வெட்டி போடலன்னா கர்த்தர் உன்னை வெட்டி போட்டுருவாரு. ஆமென் சொல்லுங்க. நீ வெட்டி போடலன்னா யார் வெட்டி போடுவா? கர்த்தர் உன்னை வெட்டி போட்டா வெட்டின கொண்டு போட்டுற சொல்ல. நானு உன்னை அவரிடத்துல இருந்து வேற இடத்து போட்டுருவாரு. ஆமென், ஹல்லேலூயா. கடினமான உபதேசத்துக்கு பின்னாலதான் ஆசீர்வாதமே இருக்கு. அது கேட்டு மனம் திரும்பி மனம் மாறி கர்த்தருடைய செய்கைகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய பிள்ளையாய் மாறுபடி தன் இதயத்தை ஒப்பு கொடுத்து வேண்டாதவைகளை வெறுத்து அவைகளை சீ என்று ஒதுக்கி போட்டு நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி வைராக்கியம் கொண்டு எழும்புவாயானால் அப்பொழுது கர்த்தர் உன்மேல் பிரியமா இருந்து இஸ்ரவேலுக்கு உண்டான சகல விதமான ஆசீர்வாதங்களால் கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் நிரப்புவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ பயப்படாதே. நான் உன் தேவன், நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் பெருகுவாய். உன் எல்லைகளை விரிவுபடுத்து. நீ பெருகுவாய். கர்த்தராகிய தேவனுடைய ஆசீர்வாதம் உன் வீட்டை தேடி வரும். முக்கியமா அந்த ராபோஜனம் எடுக்கிறவங்க, புறஜாதிகள் வீட்டுல போய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ராபோஜனம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது, உங்களுக்கு சாபமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Immediately stop it. Immediately அதை நிறுத்தி போடுங்க. கர்த்தர் கொடுத்த வேலையை ஜாக்கிரதையா செய்யுங்க, உண்மையா செய்யுங்க. அதில் ஒன்றத்துல கூட விட்டுறாதீங்க. Believe in everything, anything. கர்த்தர் எனக்கு கொடுத்ததை விட்டுட்டா ஆண்டை இழைச்சது. ஆண்டை நம்ம கொடுத்ததை உண்மையா செஞ்சு உங்க ஓட்டத்தை முடிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவாராக. அவருடைய கரம் உங்க மேல இருப்பதாக. புறஜாதிகளை திருப்பி போய் சந்திச்சு அவங்களோட ஐக்கியம் வைத்துக் கொண்டு அவங்களோட கூட உறவாடி கொண்டு இருக்க வேண்டாம். அவளுக்கு உனக்கும் ரொம்ப தூரம், ரொம்ப தூரம். கர்த்தர் உன்னை பிரித்து எடுத்தார். அவருக்காக பிரித்து எடுத்தார். அவருக்காக வாழும்படி பிரித்து எடுத்தார். நீ அவர்களோட கூட சேர வேண்டாம். அவங்களோட கூட நீங்க பழக வேண்டாம். அவங்களோட கூட சாப்பிட வேண்டாம். ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, வேண்டாம், வேண்டாத காரியங்களை சிந்திக்காதே, அதை விட்டு தள்ளு. அதனால உனக்கு 1000 கோடி லாபமா இருந்தாலும் விட்டு தள்ளு. கர்த்தர் வேணுமா, அது வேணுமா, ஹல்லேலூயா என்று நீ தீர்மானம் செய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை
எடுக்கிறீங்களா? யோசுவால கடைசியில இருக்கும். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். நானும் என் வீட்டாருமோ வேண்டாம். நீ சேவிப்பாயா? நன்மையான யோசுவா சொல்றாரு இந்த கடைசி சாப்டர் ஆகிய 24ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும், நல்லா கேளுங்க, பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவு தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு, அந்த ஜனங்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவிங்கள். 15ஆம் வசனம், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு, நானே படிக்கிறேன்ல, நீங்க படிக்க வேண்டாம், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்துல உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளாகிய ஏமோரியின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரை சேவிப்போன் என்று யோசுவா சொல்றாரு. அப்பொழுது ஜனங்கள் பிரதித்திரமாக வேற தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக அப்படின்னு சொல்றாங்க. நன்மையும் நம்முடைய பிதாக்களையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்து எல்லா வழிகளிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தாமே. தேசத்தில் குடியிருந்த ஏமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். 19 வசனத்துல யோசுவா சொல்றாரு, யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். நல்லா கேளுங்க, இப்ப கூட அதுதான் நடக்குது. இதேதான் நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை சேவிக்க மாட்டீங்க. நான் என்னதான் சொன்னாலும் என்னதான் கேட்டாலும் நீங்க கர்த்தரை சேவிக்க மாட்டீங்க. அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன். உங்கள் மீறுதல்களையும் உங்கள் பாவங்களையும் மன்னிக்க மாட்டார். எப்ப மன்னிக்க மாட்டார்? அந்த புற ஜாதிகளோட சவகாசம் வச்சு அவங்களோட ஐக்கியம் மன்னிக்க மாட்டார். மற்றவங்களை காமிக்காதீங்க கிட்ட, மன்னிக்க மாட்டார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்ப உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றார். உங்களை நிர்மூலமாக்குவார். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படியல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள்.
அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை செவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் சாட்சிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது அவன், அப்படியானால் என்ன சொல்றாரு? இப்ப கேளுங்க, நல்லா கேளுங்க. அப்படியானால், நிச்சயமா இன்னைக்கு தீர்மானிச்சிட்டீங்கன்னா, அப்பொழுது அப்படியானால் இப்பொழுது உங்கள் நடுவில் இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றி விட்டு அவர்களோட இருக்கிற சகோஸ்தை வெறுத்து தள்ளிட்டு, இப்போ இன்னைக்கு இந்த டேட்ல 1ஆம் தேதி என்ன பண்ணுங்க? உங்கள் நடுவில் இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றி விட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாய் கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்தை கீழ்ப்படிவோம் என்றார்கள். அந்தபடி யோசுவே அந்நாளில் சீகோமில் ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமாய் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் பாருங்க, யோசுவா செஞ்சது போல இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழே நாட்டி எல்லா ஜனங்களையும் நோக்கி, இதோ இந்த கல் நமக்குள்ளே சாட்சியா இருக்க கடவுது. கர்த்தர் நம்மோட சொன்ன எல்லா வார்த்தைகளும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியா இருக்க கடவுது என்று சொல்லி யோசுவா ஜனங்களை அவரவர் சுதந்திரத்துக்கு அனுப்பிவிட்டான். ஹல்லேலூயா. பிள்ளைகளே, இன்னைக்கு அதை வெறுத்து தள்ளுங்க. இன்னைக்கு அதை விடுங்க. கர்த்தர் சொல்ல, ஒருவேளை அப்படி பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு அதை விடுங்க. ஏன்னா நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் செய்த ஆசீர்வாதம் கண்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கர்த்தர் செய்த ஆசீர்வாதம் கண்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரை சேவிப்பார். நீயும் சேவிப்பாயா. நீயும் சேவிப்பாயா. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு என் வீட்டாருமோ வென்றார். சேவிப்பாயா. எத்தனையோ கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேளுகளும் நம்முடைய வழியில வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டு வந்தார். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் பாவமான காரியங்களை செய்யாதபடி, அவங்களோட ஐக்கியம் வைக்காதபடி நீங்க அதுல இருந்து வெளியே வந்து ஜாக்கிரதையா இருங்க. அப்போது கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு சகல விதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். இன்று
கண்ட எகிப்தினை என்றுமே காண்பதில்லை. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அபோஜத்தின் மேலே கடந்து போகும்.